குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 9/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று காலை 9 மணி 8 நிமிடம் வரை ஏகாதசி. அதன் பின்பு துவாதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 38 நிமிடம் வரை மிருகசீரிஷம். அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் பற்றினா இன்றைக்கி அர்ச்சனம் இன்றைக்கி முழுதும் இருக்குது. கரணம் அப்படின்னு சொல்லும்போது இரவு 7 மணி 53 நிமிடம் வரை கௌளவ கரணம். அதன் பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரைக்கும். யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மாலை அதாவது பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகார வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 38 நிமிடம் வரை விசாகம். அதன் பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைனா பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். பைரவர் அப்படின்னா ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு. நிறைய அதை பற்றி சொல்லிவிட்டேன், என்னென்ன தீபம் ஏற்றணும் அப்படிலாம் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றுங்க. ஏன்னா பைரவரை, அதாவது பைரவர் அப்படின்னு சொல்லும்போது கால பைரவர், சொர்ணாச பைரவர் இதெல்லாம் இருக்காங்க. ஞான பைரவர், உன்மந்த பைரவர் இதெல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஆயுள் பிரச்சனை இருக்கா? உடல்நிலை சரியில்லையா? கால பைரவருக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுங்க. இல்லை உங்களுக்கு நிறைய கடன் தொல்லை இருக்கா, நிறைய பிரச்சனை, பணப்பிரச்சனை இருக்கா, அப்போ சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்போ செய்யும்போது பண வரவு இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். சரி, சொர்ணாகர்ஷ்ண பைரவர் எங்கள் ஊரில் இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா பைரவர் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படத்தை வீட்டில் வைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா மகாலட்சுமி மடியில் உட்கார்ந்துருப்பாங்க, அதனால் அந்த படத்தை வைக்கிறதுல தவறு இல்லை. அந்த ராகு காலத்தில் நீங்கள் வீட்லேயே அந்த படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். எல்லா இடத்துலையும் கால பைரவர் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில கோவிலில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் ஊர் சைடில் இருந்தால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை, ஐயோ இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. வீட்லேயே நீங்கள் அன்றைய தினம் அந்த பைரவர் படத்தை வச்சு வீட்லேயே நீங்கள் தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். அப்போ என்னாகும்? கடன் பிரச்சனை தீரும், பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், செய்வின கோளாறு, பொறாமை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சுக்கிர பகவான், தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் இன்றைய தினம் இணைந்து இருக்கிறார்கள். சரி, நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நட்சத்திரம் ராசி வாரியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரும் பணம் வர்றதுக்கு என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி கன்னிராசிக்கு எப்படி அப்படின்றத பார்க்கலாம், என்ன பரிகாரன்றதை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் இது. புதன்கிழமையில் என்ன செய்யணும்னா பச்சை ஆடை உடுத்துவது பணத்தடையை நீக்கும். அதே மாதிரி சரி பச்சை நிற ஆடை இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னா பச்சை கைக்குட்டை கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு பசுமாட்டுக்கு உங்களால் இயன்ற ஏதாவது ஒன்று வாங்கி தரலாம். வாழைப்பழமோ இல்லை கீரை வகைகளோ
ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா அரிசியும் வெல்லமும் கலந்து கொடுக்கறது, உங்கள் விருப்பம். ஏதாவது ஒன்று பசுமாட்டுக்கு அன்னைக்கு கொடுக்கணும். அதே மாதிரி திங்கக்கிழமையில் பசுமாட்டுக்கு வெல்லமும் கோதுமையும் கலந்து தருவது பணவரவை ஏற்படுத்தும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரம் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைய தினம் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கி உங்கள் ராசி அதிபதியோட செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருப்பதால் சந்திரமங்கல யோகம், வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் இது ஏற்படுத்தும். முயற்சி எடுத்தால் நிச்சயமாக, ஏன்னா 3ஆம் இடம் என்பதே முயற்சி தான். அந்த முயற்சி எடுத்தால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத தனவரவுகள் இன்றைக்கி கிடைக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 1ஆம் நட்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நினைத்தது, எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வித்தியாசமான அணுகுமுறை இன்றைக்கி உங்களிடம் ஏற்படும். அதன் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஒரே ஒரு விஷயம், விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சில பேர் இந்த ரிஷபராசிக்காரங்கள்லாம் விதண்டாவாத பேச்சுக்கள் நிறைய பேசுவாங்க. அதை மட்டும் தவிர்த்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோபமும் அதிகமாக வரும். எதுக்கு தான் வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி பேசுவாங்க. அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். அனுபவ உள்ளவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அதில் ஒரு அனுபவம் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டால் இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய செயல்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிசய தெற்கு திசை அதிசய நிறனாமே நட்ச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்றைக்கி நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான ஒரு சோர்வு தோன்றி மறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஜென்மத்திலே சந்திரனும் அங்காரக பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதும் அவசியம். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்துங்க. யார் பக்கத்தில் இருக்கா, யார் என்ன சொல்கிறா அப்படின்றத யோசித்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மற்றவர்களிடம் ஏற்படும். சூழ்நிலை அறிந்து அதை கூட சொல்லுங்கள். அதே மாதிரி தற்பெருமை சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்கள், அதே மாதிரி
அரசியல் சார்ந்தவர்கள் நிதானத்தை இன்றைக்கி கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் மறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சூழ்நிலை அறிந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவு தான் நிறைய இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியிலும் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வத்தினால் விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் ஒத்துழைப்பும் அதே மாதிரி முன்னேற்றம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க. ஆடம்பர பொருட்களில் திடீர் ஆர்வம் உண்டாகுகின்ற ஒரு தருணம் இருக்குது. திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்களும் இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினம் அதிசய தெற்கு திசை அதிசயன் 9ஆம் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் வெற்றி நிறைந்த நாளாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் இருக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். சகோதர வழியிலும் ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கி தோன்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தையால் இன்றைக்கி செலவினங்கள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள் சாதகமாக முடியும். எதையும் எதிர்கொள்ளும் மன உறுதி மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. கல்வித்துறையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். வேலை செய்கிறோம் கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு, மாணவர்களுக்கு அல்ல, கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிறைய இருந்து வந்ததெல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் உதவிகள்லாம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் இன்றைக்கி சாதகமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். திடீர் வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இதுவரைக்கும் வருமானமே இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு கூட நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. புதிய யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். மறைமுக தடைகளை புரிந்து கொண்டு அதன் மூலம் நீங்கள் என்ன மாற்றத்தை செய்யலாம்ன்ற எண்ணங்கள் ஏற்படும். தொழிலில் எப்படி மாற்றத்தை செய்யலாம், அதனால் எப்படி வருமானத்தை ஈட்டலாம் என்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தேவையற்ற ஒரு கேளிக்கை, ஒரு சுற்றுலா, இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி நேர்மையுடனும் கடமையுடனும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படும். எப்போதுமே கன்னிராசிக்காரங்களாம் ஒரு நேர்மையான ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. எதையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய
ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு மேலோங்கும். அதே மாதிரி உங்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட நாராமன், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வெளியூர் பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வண்டி வாகனத்தை சீர் செய்வீர்கள். புதிய முயற்சிகளில் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. வியாபார பணிகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. தொழில் செய்வதற்கான ஒரு மாற்றத்தை, வெளியூருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது நீங்கள் அவசியம். அது உங்களுடைய விருப்பம். அது ஏன்னா தொழிலுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெளியூரில் வேலை கிடைக்கும், இல்லை வெளியூரில் போய் பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணங்கள் இருக்கும், இல்லை தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்த பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய ஒரு எண்ணத்தை பொறுத்து. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறநாமன், அதிர்ஷ்ட நிறம் அதாவது வெண்பட்டு நிறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஐவரி கலர், அந்த கலரை இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மை, தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல நிதானத்தை காட்டுங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. பயணங்கள் செய்யும்போது வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்க. அதனால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி வியாபாரம் தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். வாய் பேச்சு அதிகம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். அதே மாதிரி வர்த்தகத்துறையில் ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லையும் நிதானத்தை காட்டுங்க. ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கணும்னு இன்றைக்கி நினைக்காதீங்க. அதனால் சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது, கவனமாக இருங்க. நிர்வாகம் சார்ந்த துறைகளில் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க. ஒரு தேங்காய் வாங்கி சூறக்காய் விட்டுட்டு போங்க. அந்த சூறக்காய் விடுறதுலேயே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய நாராமன், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அனுசரித்து செல்வது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய குழப்பங்கள் மனதில் எழும், அதனால் கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சகோதர வழியில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள்.
அதே மாதிரி இன்றைக்கி சுபம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். எதிர்பார்த்த உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. நினைத்ததெல்லாம் நிறைவேறும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளுடைய எண்ணங்களை அறிந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதளவில் சில மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுபம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஆதரவும் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் இன்றைக்கி ஏற்படும். புதுவிதமான கனவுகள் உருவாகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. வாழ்க்கை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் மிக மிக சந்தோஷமான நாளாக இருக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரிடத்திலும் இருந்து வந்த, அதாவது குடும்பம் சார்ந்த விஷயமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் கருத்து வேறுபாடு இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சிறு சிறு தடை ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைகளோட சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் விட்டு கொடுத்து செல்வது மிக நன்மையாக இருக்கும். குடுக்கல் வாங்கலில் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மேன்மையான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரம் இன்றைக்கி நன்றாக இருக்கும். மேலதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அவர்களுடைய உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் மனதில் ஒரு கற்பனை சார்ந்த ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை சுமை, நிறைய வேலை சுமை, இதெல்லாம் எல்லாரும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு இதை செய்யுன்னு சொல்லியிருந்தவங்களாம் இன்றைக்கி அதெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் வாக்கு கொடுக்கும்போது யோசித்து வாக்கு கொடுங்க. குரு பார்க்குது தான் சனியை, இருந்தாலும் நிதானத்தோடு வாக்கு கொடுக்கணும். காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தித்து வாக்கு கொடுத்தால் அது நன்மையாக இன்றைக்கி இருக்கும். பொறுப்புகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளம் பச்சை, அதாவது இளம் துளிர் பச்சைன்னு சொல்லுவாங்க, இலை துளிர் பச்சைன்னு சொல்லுவாங்க. அதை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில வேலைகள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவு பெறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குது. அதே மாதிரி தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளெல்லாம் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். பிள்ளைகளால் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் இன்றைக்கி மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள். சக ஊழியர்களால் நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய தினம் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சொந்த பந்தங்களுடைய வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்றைய தினம் கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.